சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. மகாலிங்க வீட்டுக்கு வந்து போறாங்க. சீனு, பத்மா, நம்ம மணிவண்ணன் 3 பேர் போனோன்னே, என்னது 3 பேர் இவங்க இங்கே வந்திருக்காங்க. நம்மளே வந்து எப்படி இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிக்க போறோம்னு தெரியாம இருந்தோம். இவங்க வந்திருக்காங்கன்னா, நிச்சயம் அங்க ஏதாவது பிரச்சனையா தான் இருக்குங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம மகாலிங்கம். அப்பன்னு பார்த்து என்ன சம்மந்தி 3 பேரும் இங்கே வந்திருக்கீங்க? அதுவும் பெட்டி படுக்கைய எடுத்துக்கிட்டு, அந்த வீட்ல வந்து சண்டை போட்டுட்டு நாங்க இங்கே வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம, உங்கள தேடி தான் நாங்க வந்திருக்கோம். எங்கள கைவிட்ற மாட்டீங்களே! என்ன சம்மந்தி இது நம்ப வீடு. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன அந்நியமா என்ன? இங்கேயே தங்கிக்க வேண்டியது தானே! அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பத்மா தான் வந்து இங்கே வந்து கூட்டிட்டு வந்துட்டா. நாங்க வெளியே தங்கிக்கிறோம். அதுதான் எங்களுக்கும் மரியாதையா இருக்கும். உங்களுக்கும் மரியாதையா இருக்கும். நான் எப்போதும் ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். என்னன்னா, நீங்க என்ன அந்நியமா? நீங்க எத்தன நாள் வேணாலும் இந்த கல்யாணம் வந்து முடியிற வரைக்கும் தங்கிக்கலாம். முடிஞ்சதுக்கப்புறம் யார் உங்கள கேட்க போறா? நிரந்தரமா இங்கேயே தங்கிக்கங்க. முதல்ல உள்ள போங்க சம்பந்தி. எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாரி சொன்னோனே, நான் எதுக்காக உங்கள இந்த வீட்ல தங்க வைக்கிறேன்? சாருமதி உங்கள தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவுல இருக்கா. அவள பேசி சமாதானப்படுத்தலாம் முடியாது. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எடுத்துக்கணும் தான் ஆசைப்படுறேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. மாப்பிள உள்ள போய் ரூம்ல தங்கிக்கங்க. எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நீங்க எப்போதும் உங்க வீட்ல எப்படி இருப்பீங்களோ, அதே மாரியே இருந்துக்கங்க அப்படின்னு தான் மகாலிங்கம் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து அன்பா பாசமா வந்து பேசுறாங்க. அவங்க பேர்ல வந்து ஏகப்பட்ட சொத்தெல்லாம் இருக்குங்கிறனால சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் வந்து மாயா வந்து தன்னந்தனியா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சீனுவ மன்னிச்சு இந்த வீட்டுக்கு வந்து கூப்பிட மாட்டேங்கிறாங்களே! இப்ப நம்ம எப்படி வந்து சமாளிக்க போறோம்? ஒண்ணும் புரியலங்கிற மாரி மாயா திங்க் பண்றப்ப, ரகுராமும் வராங்க. என்ன மாயா? பலமான யோசனையா? இல்ல, நான் வந்து இந்த வீட்ட விட்டு போயிருந்தா, மத்தவங்கலாம் இந்த வீட்ல இருந்திருப்பாங்கண்ணா. இந்த குடும்பம் ஆரம்ப காலத்துலேருந்து ஒத்துமையா ஒண்ணா இருந்தீங்க. நான் வந்ததுனால பிரிஞ்சு போச்சே! என்ன ஏன் பெரியப்பா வீட்ட விட்டு அனுப்பல? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்கலாம் இங்க இருப்பாங்க அப்படின்னா, நான் போயிருப்பேனே! பத்மா அத்தையும் அப்படித்தானே கேட்டிருந்தாங்க. நீ உரிமையா அத்தை, மாமாங்கிற மாரி உறவு பேர சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க. ஆனா அவங்கலாம் என்ன சொல்றாங்க? நீ இங்க இருந்தனா அவங்களுக்கு சரிப்பட்டு வராதுன்னு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீயே யோசிச்சு பாரு பார்ப்போம். நான் செஞ்சது நல்லதா? இல்ல கெட்டதா? அப்படின்னு சொன்னோனே பேரதிர்ச்சியா நிக்கிறாங்க. என்ன பெரியப்பா இப்படி பண்றீங்களே! அவங்க முக்கியம் இல்லையா? அப்பனா நீ எனக்கு முக்கியம் இல்லையா மாயா? சும்மா ஆவுன்னா வந்து பிரச்சனையானா வீட்டை விட்டு வெளியே போகணும் வெளியே போகணும்னா எந்த வீட்டில் தான் சண்டை இல்லை. சில பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் அடுத்த நொடியே மறந்துட்டு ஒத்துமையாக இருப்பாங்க. திருப்பியும் அடுத்த நாள் பார்த்தா சண்டை போடுவாங்க. இது எல்லாம் அவங்களோட ஒத்துமையை தான் காட்டுது. அதை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு காமெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி அதிரடியாக மாதம் வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பெரியப்பா நான் உங்களுக்கு அப்படி முக்கியமானவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னம்மா சொல்கிற? இதுவே தனத்துக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து தனத்த வந்து விட்டுருவேனா? அதே மாரி தான்மா நீ எனக்கு. நான் உன் மேல அளவு கடந்த அன்பு பாசம்லாம் வச்சிருக்கேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, நான் எதுக்காக உன்ன விட்டுக் குடுக்கணும்? யாருக்காகவும் உன்ன நான் விட்டுக் குடுக்க மாட்டேங்கிற மாரி ரகுராம் வந்து சொல்றாங்க. இப்பதான் ரகுராம பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க நமக்கு அப்பா தான் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் என்னைக்கும் உன்ன கைவிட்ற மாட்டேம்மா. நீ என்னோட பொண்ணும்மா அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில பொழுது வந்து விடியுது. நம்ப மகாலிங்கம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வழக்கறிஞர் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. நீங்க தானே வந்து ரகுராம் ஃபேமிலியோட வழக்கறிஞர். நான் அந்த வீட்டோட சின்ன பையன் இருக்காப்புலல்ல சீனு, அவருக்கு தான் என் பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த பையன் பேர்லயும், பத்மா பேர்லயும் எம்புட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கேன்னு சொல்லி, சொத்து விவகாரத்த வந்து கேட்குறாங்க. சரிங்க நான் பார்த்துட்டு சொல்றேன். எப்படி இருந்தாலும் வந்து நெறையா தான் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து நம்ம பேர்ல எப்படி வந்து மாத்துறது, எப்படி அந்த இடத்தெல்லாம் வித்து காசாக்குறதுன்னு தான் இனிமேட்டு நான் திட்டமே போடணுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. சொத்து எதுவுமே இல்ல. பத்மா பேர்லயும் இல்லையா? இல்லங்க. சீனு பேர்ல? இல்லவே இல்ல. அப்பனா மணிவண்ணன் பேர்லலாம் எழுதி வச்சிருப்பாங்க. இவங்க 2 பேர் பேர்லயும் இல்லன்னா என்ன பண்றதுங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. மகாலிங்கம் வந்து யோசிச்சுட்டே அவங்க மனைவிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. என்னங்க நீங்க இப்படி ஆயிடுச்சு. நல்ல வேள சாரு இல்ல. இந்த விஷயத்த அப்படியே வந்து மூடி மறைச்சிட வேண்டியதுதான். அவங்கள எப்படி வீட்ட விட்டு தொரத்துறதுன்னு தெரியல. நான் வந்து பார்த்துக்கிறேங்கிற மாரி தான் மகாலிங்கம் சொல்லிட்டு வீட்டுக்கு வேக வேகமா வராங்க. நம்ம மணிவண்ணன் வந்து கால் மேல் கால் போட்டுட்டு மாஸா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க வராங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாரி இருக்கு. தூக்கம் வர மாரி இருக்கு. ஆமா, அப்படியே வந்து முக்கியமான வேலைக்கு போற மாரி தான். தூங்குறது, சாப்பிடுறது இத விட்டா வேற என்ன வேலை தெரியும்? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க.
அவங்க நக்கலா வந்து பேசுறாங்க. இவங்க கிட்ட வந்து ஒரு ரூ. 100 கூட இல்ல. இவங்களுக்கெல்லாம் நம்ப வந்து வேலை செய்யணுமாங்கிற மாரி தான் கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சாருமதியோட அம்மா. காஃபி குடிச்சா நல்லாருக்கும். காஃபி தானே! இப்படியே நேரா போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தீங்கன்னா, ஒரு பெட்டி கடை இருக்கும். என்ன பண்ணணும்? காஃபி பொடி ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? சொல்லுங்க நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கு முதல்ல காசு இருக்கணும்ல. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க காசு குடுத்து பக்கத்துல ஒரு பெட்டி கடைக்கு பக்கத்துல டீ கடை இருக்கும். அங்க போய் டீ குடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. நம்ப காஃபி தானே கேட்டோம். இவங்க என்ன டீ குடிக்கணும்னு சொல்றாங்க. ஓ! நக்கல் பண்றாங்களா? அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. நம்ம வீட்ல இவங்க காஃபி கேட்காமயா இருப்பாங்க? அப்ப நான் பார்த்துக்கிறேன். சாதாரண காஃபி. இவங்க நடந்துக்கிற விதமே சரியில்லையே! அப்படின்னு சொல்லும்போது, பத்மா கிட்டயும், நம்ப சீனுகிட்டயும் வந்து இவங்க இது மாரிலாம் சொன்னாங்க. அப்படின்னு சொன்னப்ப, ஏங்க பால் இருந்திருக்காது. நீங்க 4 வாட்டி காஃபி கேட்டிருப்பீங்க. இல்லம்மா, நான் இப்ப தாம்மா காலையில ஏந்திச்சேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு காஃபி கேட்டேன். தரமாட்டேன்ட்டாங்கங்கிற மாரி அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து எங்க அப்பா கிட்ட என்ன பேசுனீங்க? அப்படின்னு சொல்லும்போது, எதுவும் சொல்லாம மௌனமா தான் அவங்க பாட்டுக்கு கடந்து போறாங்க. பாத்தியா பத்மா, நம்மள வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. இந்த வீட்ல தானே வந்து நம்ப சம்மந்தம்லாம் பண்ண போறோம். சாருமதிக்கும் நம்ம சீனுக்கு தானே கல்யாணம் நடக்க போகுது. பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி பத்மா வந்து புரிஞ்சுட்டு இருக்கிறப்ப, மகாலிங்கம் வந்து இவங்க பக்கத்துல உட்காருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இங்க வந்துட்டு பக்கத்துல ஒரு சேர்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வாங்க உட்காருங்கன்னு தானே சொன்னேன். பாத்தியா பத்மா, இங்க உட்கார சொன்னா அங்க உட்கார்றாரு. முதல்ல அப்பனா அங்க உட்கார சொல்லியிருக்கணும் போல இருக்கு. அப்பனா தான் இங்க உட்கார்ந்திருப்பாருங்கிற மாரி மணிவண்ணன் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து காமெடி பண்றாங்க. உடனே பத்மா வந்து, "என்னண்ணா ஆச்சு? கோவப்படுறீங்களா? முதல்ல சாருக்கு ஃபோன் வச்சு கூப்பிடுங்க. நாங்க இங்க வந்திருக்கோங்கிற தகவல் வந்து தெரியணும்ல சாருக்கு." சாருமதிக்கா ஃபோன் அடிச்சா சீனு தான் வேணும்னு சொல்லி மல்லு கட்டுவா. உங்கள என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, நான் வந்து காசு பணத்த பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனா சீனு பேர்லயும், உங்க பேர்லயும் தான் சொத்து இல்ல. இப்ப எப்படி வந்து தீர்க்கிறது? ஒண்ணும் புரியலையே. இல்லங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பாருங்க. கூப்பிடலாம், கூப்பிடலாம். பார்க்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தவங்க கவுத்தவங்க பேசிட்டு இருக்கிறப்ப, சீனு வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க அம்மா கேட்டா, சரியான பதில் எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சீனு வந்து கேட்டோனே, விருந்தோம் எல்லாமே வந்து 3 நாளைக்கு தான். இன்னமும் இப்படியே இருந்தா எப்படி? எதுவா இருந்தாலும் டைரக்ட்டா சொல்லுங்க. நீங்க புரிஞ்ச மாரி நடிக்கிறீங்களா? இல்ல புரியாத மாரி இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல மகாலிங்கம், பத்மா உனக்கு ஒண்ணுமா புரியல? ஏன் இந்த வீட்ல இருக்கீங்கன்னு தான் அவரு வந்து கேட்குறாங்க. சம்மந்தி, நம்ம தான் வந்து ஒரே குடும்பமா ஆகப் போறோம்ல. என்னது ஒரே குடும்பமா? உங்க பேர்ல ஒரு சின்னதா ஒரு குடிசை இருக்கா? இல்ல எதுவுமே இல்லையே! அப்படி இருக்கும்போது, என் பொண்ணு சொகுசா மகாராணி போல இந்த வீட்ல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல என்னால எப்படி இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் வந்து சொல்ல முடியும்? நீங்க அந்த வீட்ல இருக்கீங்கங்கிற ஒரே காரணத்தினால தான் பெரிய இடத்து வீட்ல வந்து என் பொண்ணு வாக்கப்பட போறான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா, நீங்களே வந்து எந்த வழியும் இல்லாம என் வீட்ல வந்து இருக்கீங்க. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல என்னால என்ன செய்ய முடியும் உங்களுக்கு? இங்கேருந்து இடத்த காலி பண்ணுங்க. சாருமதி எல்லாம் உங்களுக்கெல்லாம் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க முடியாது. அதுவும் இந்த சீனுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா பத்மா, இதுதான் அவங்க நமக்கு குடுக்க வேண்டிய மரியாதை. நான் தான் சொல்ட்டேனே, உங்க பேர்ல ஏதாவது இருக்குன்னு நெனச்சு தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வந்து சொன்னேன். ஆனா, உங்க பேர்ல ரூ. 1 கூட கிடையாது. ஏன் சீனு பேர்ல கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது, நான் எப்படி உங்களுக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்க முடியும்? அப்படின்னு மகாலிங்கம் வந்து சொல்லிர்றாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். பத்மா வந்து இப்ப நேரடியா போய் பஞ்சாயத்துல வந்து அவங்க அண்ணன் பேர்ல வந்து, "இது மாரி எங்களுக்கெல்லாம் சொத்தெல்லாம் தரவே இல்ல." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே 4, 5 பேர் வந்து ரகுராம் கிட்ட வந்து சொல்றாங்க. "இது மாரி உங்க தங்கச்சி உங்க பேர்ல வந்து இது மாரி குடுத்துருக்காங்க."